பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து. அது வாட்டுக்கு ஏறுது. ஒரு லைட் ஹவுஸ் செட் மொபைல்ல நம்ம இந்த வீடியோ எடுத்தாலும் நம்ம கண்ணுல பாக்குற மாதிரி வராது. எடுத்துட்டு இது இல்லாம அங்க பாருங்க, அங்கதான் மேட்ரே இருக்கு. ஹலோ ஹாய் வணக்கம், நான் உங்க ஜான். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன அப்படின்னா பேர்ட் ஸ்பாட் திருச்சி பறவைகள் பூங்கா வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சரியா? 24 கேபின் இருக்கு. ஓகே சார். ஒவ்வொரு கேபின்லையும் ஒவ்வொரு பேர்ட்ஸ் இருக்கு. ஓகே. சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கு. ஈம்பு கோழி இருக்கு, நெருப்பு கோழி இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மெட்ரோ ஸ்டைலில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளை வரவேற்குது. அழகா பூ. நல்லா இருக்கா தம்பி? ஃபிஷ் இருக்குப்பா. என்னப்பா? ஃபிஷ்ஷர்லாம் இருக்கு. கையை விட்டு பார்த்துறாத. வாவ், நல்லா இருக்கு. இங்கே தான் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் பா. உள்ள வந்த உடனே நம்மளை வரவேற்கிறது வந்து நெருப்பு கோழி தான். அது எப்ப பார்த்தாலும் பாப்பா கூட அழகா ஓடிட்டு இருக்கு. சரியா? அது ஆனா இங்க இருக்கிற புடியும் கொடுக்க முடியாது. சரி வருது. பாப்பா கூட வருது சார். அழகா ஒரு அங்கிள் கொடுக்கவா? கீழே போட்டு திங்க மாட்டேங்குது. பாப்பா தலையில பாப்பா கூடயே வருது. வா வா அப்படியா? நீ குடுக்குறியா? ஒண்ணு கொடுங்க. கொடுக்கு. நீ மேல ஏறு. கூட ஒண்ணு மட்டும். என்ன இப்படி சாப்பிடுது? போட்டோ ஷூட்டுக்கான ஸ்பாட்னே சொல்லலாம். அஜய் உள்ள வா, இங்க வா. அப்படியா மட்டும் கேட்டு. நல்லா இருக்கா? அம்மா அம்மா என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. ஒரு காலத்துல ஈமு பயங்கர ஃபேமஸ் தமிழ்நாட்டுல. கரெக்டா? ஆமா. இந்த இதை வச்சு நிறைய கேம் ஆடிட்டாங்க நம்மளோட. குசும்புக்காரன். சரி கழிச்சு விட்டுருவேன். இப்படிதான் இருக்குமாப்பா காலு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இது முடிச்சுட்டு வந்தோம்னா அங்க புறா வகைகள் போட்டிருக்குது. வாங்க பார்க்கலாம். என்ன இது? ஃபெரில் பிளாக். என்னப்பா? ஃபெரில் பிளாக். செமையா இருக்குல்லடா. ரெக்கையெல்லாம் பாரு, நூடுல்ஸ் மாதிரி இருக்குடா. வாவ், இது என்ன பெல்ஸ் பேண்டா? ஜெர்மனில இருந்து வந்திருக்கு. புறா மாதிரி தான் இங்க பாரு, இந்த புறா பாரு. மா பாடி பில்டர்மா. பாடி இது ஒரு வகை தான். கொத்தும் இருக்கும். அழகா இருக்குல்ல? நல்லா ஜெமா. அவன் பக்கம் டைவர்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. ஆனா இது கிராஸா. பங்க பாருங்க, புறா சிட்டிக்குருவி மாதிரி இருக்கு. வைரப்புறா. இதுவும் புறா. ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கு. வைரப்புறா இல்லடா, வைரப்புறா. அளவுதான் ப்ரோ எல்லாம். நல்லா இருக்கு. கீழ பாத்துப்பா. இதுவும் ஜெர்மனி தான். மா வாத்து மாதிரி இருக்கு.
குஞ்சு முடி பாப்பா இது அங்க போண்டா புறாவா இதோ போண்டா ஆமா போண்டா கோழி தான் பாத்துருக்கீங்க வந்து போண்டா புறா இட்டாலி. அப்போ ஒரு டீ சொல்லுங்க. ஆமாப்பா அதுக்கு ஏத்த மாதிரி சின்னதா இருக்கு. சின்ன டீ மூஞ்சி. முஞ்சடா சின்ன மூஞ்சி. இப்ப முட்டை போட்டிருக்கு பாரு. அப்பா இது முட்டை போட்டிருக்கு. வாவ். அப்பா இது அதுக்குள்ள முட்டை போட்டுருச்சு 5 நாள்லயே. பனில இருந்து இது என்னது? கல்ட்டு தஸ்ரீஃப். காணானா அண்ணா நல்லா பேர்லாம் போட்டு என்னடா வாய் ஒரு மாதிரியா இருக்கு. அங்க இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் இருந்துச்சுலடா. மாப்பை புறா. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பாத்தியா? அந்த ஒரு போடு அவங்க உணவு கொடுத்தா இது மட்டும்தான் நம்ம என்ன பறக்க மாட்டேங்குது ஒரு புறாவும். ஷெட் எல்லாம் பயங்கரமா போட்டு வச்சிருக்காங்க. புறா வெளியில போக கூடாது. பார்க்கலாம். ஃபேன்சி கோழி வகைகள் அப்படியே உள்ள போய் தள்ளி வந்தோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வால் கிளாக்கான அந்த டைப்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம். அங்க பாரு. சூப்பர் ஸ்பாட். வெட்டிங் ஷூட் இந்த மாதிரிலாம் வந்தா செம்மையா இருக்கும். பக்க பாருங்க. பாலிஷ் கேப். யாருலடா இது கண்ணே இல்ல. கோழி பாலிஷ் கேப். வாங்க. பாலிஷ் தொப்பியாங்க. ஆனா வந்து நம்ம கோழிக்கு மேல கொண்டையில எதையோ வச்சு விட்ட மாதிரி ஒரு ஃபீல். கேமரா வியூ தானே. இது நல்லா ஓப்பனா இருக்கு கொஞ்சம். இது வாயிலே வர மாட்டேங்குது. ஆமா எஸ்யூவி சம்பு ஆரேஞ்ச். ஆனா இது நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கு பாக்க. யுனைடெட் கிங்டம். யப்பா. வாங்க. யூகேல இருந்து வந்து. ஆமா. என்னப்பா மூஞ்ச காணோம் அந்த கோழிக்கு? எல்லாம் அந்த பட்டுக்குட்டி. அப்ப இத காணோம். பட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இது இது வந்து பட்டுக்குட்டியா. பட்டு பேரு. அம்மா அங்க பாரு மூஞ்ச இல்ல. மூஞ்ச காணண்டா. பென்சில் லக். குச்சிக்கால். சரியா? ஆமா அப்படிதான் இருக்கு. ஆனா இது நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. போடுங்க. குச்சிக்கால். அப்படி இது என்ன கோழிடா? யானை சைஸ்க்கு இருக்கு கோழி. பிரம்மா. பிரம்மா. அம்மா யுனைடெட் எப்பா பிரம்மா. எனக்கு தெரிஞ்ச அந்த சேவல் தான் பெருசு. செமையா இருக்கு. சேவல்ல கொஞ்சம் பெரிய சைஸ். நல்லா ஜிம்முக்குலாம் போய் நல்லா ஒரு பயங்கர இதுல இருக்குது. நெஞ்சு நிமித்தியம் பேரு பேரு அப்பா நெஞ்சு நிமித்தியம். அதுக்கு ஏத்த மாதிரி நிமித்தியா? ஆமாடா. அது அவர் வந்து ஜிம்ல போய் பாடி பில்டர் ஆயிட்டாரு. இவர் இப்பதான் பாடி பில்டர் ஆயிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் ஆயிருக்காருப்பா. இவர் கொஞ்சம் வந்து நெஞ்சு நிமிர்த்தியா. இவர் கொஞ்சம் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து மொட்டைவால். இவர் கொஞ்சம் இதா இருக்காரு பாடி பில்டிங் பண்ணி. கொத்த போது பாருங்க உங்க கைய. ஐயோ இங்க இருக்கு. நான் இங்க கைய சாவுதுடா. இவர் வந்து மொட்டைவால் இனம். இதுல ஒரு 2 வச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே 2 வச்சிருக்காங்க. குட்டக்கட்டு சேவலா? குட்டக்கட்டு சேவல். குட்டக்கட்டு சேவல் இது ஒரு வகை. ஆனா இது ஒரு 2-3 வகை வந்து நம்ம பாரம்பரியம் மாதிரி தான் தெரியுது. மற்றது நிறைய வந்து வெளியில இருந்து கொண்டு வந்துருக்காங்க. முள்ளுரெக்கை. ஆமா. இந்த கோழிக்கு பேர் வந்து முள்ளுரெக்கை. ஏசியா. சைனால இருந்து வந்திருக்கு. என்ன இருக்குன்னு பாப்போம். சைனாடா? கொச்சின் பண்டமா? பண்டம். கொச்சின்னா கேரளா. கேரளா கோழி போல. எந்த கோழினாலும் அறுத்துட்டோம்னா முடிஞ்சு. ஒரே இது கறிதான். வெட்டு 1 துண்டு 2. நீட்ட வால். அங்க ஒண்ணு பாத்தியா வாழையெல்லாம் இருந்துச்சா? இது நீட்ட வால். சரியா? இவ்வளவுதான். ஒண்ணு வந்து தலை இருக்கிறது, இன்னொன்னு தலை இல்லாதது. அது மாதிரி நிறைய இருக்கு. சுல்தான். சுல்தான். லாஸ்டா அதுல ராஜா. நம்ம கார்த்தி படத்துல வர சுல்தான் இவர்தான். பாத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து கூட்டிட்டு வந்தா ஒர்த்தான ஸ்பாட்னு சொல்லலாம். இது ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா அப்பப்ப வாத்து வகைகள் அப்பா நீட்டா க்ளீன் பண்ணி அப்பப்ப வாத்து வகைகள் இருக்காங்க. வாத்து வகைகள். வாத்து வகைகள்லாம் இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம காங்கிரீட் சோறு இதெல்லாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நல்லா கம்பியில வந்து உள்ள கல்ல போட்டாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது சைனால இருந்து வந்திருக்கும் போல. அங்கெல்லாம் இப்ப இருட்டா இருக்கும். அதனால தூங்கிட்டு இருக்குது. ஆஹா. இதான் ஒரிஜினல். நம்ம ஃபாரின்ல எல்லாம் பாக்குற டக்கு வந்து இதுதான். என்ன அது? ஆமா பியூர் ஒயிட்டா இருக்கும். அந்த எங்க போனாலும் சைனாக்காரங்க தான் ஒரு வித்தியாசமா இருக்குது. அது கரெக்டா அங்க போட்டிருக்காங்க. பார்த்தே ஒரு வித்தியாசமா இருக்குது. எப்ப பார்த்தா தண்ணிலே இருக்காங்க. சைனாக்காரங்க மாதிரி. ஆனா
தண்ணி நல்லா இருக்கு. ஆனா அப்பப்ப நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பாக்குற வெளிநாட்டு இந்த ஸ்டோன் சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்பா நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர். என்னப்பா தோண்டிக்கிட்டே இருக்கு ஏறலாம் அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து ஏறே வர அளவுக்கு தான் இது இருக்குறாங்க. மழை பெஞ்சாலும் நல்லா தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். நல்லா இருக்கு, அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் வந்து நல்லா செட் பண்ணி. அப்பா அதுதான்ப்பா நல்லா இருக்கு. அந்த ஏரி நிக்குது பாருங்க ரெட் கலர்ல, சைனா. இதுவும் சைனா தான், அதான் வித்தியாசமா. சைனாக்காரங்க தான் வித்தியாசமா இருப்பாங்க. இங்க பாரு கலர் கலரா இருக்கு. இத வாழை பத்தியா பாம்பு மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா இது ஒரு இனம், இது ஒரு இனம் நினைக்கிறேன். இதோட வால் வேற மாதிரி இருக்கு. இதோட வால் இல்ல போங்க, மிதிச்சிட கூடாது அஜிமா, கவனமா இருக்கணும். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க. இங்க நம்மளே ஃபீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. இது பண்ணியாண்டா எங்க? ஆமா பன்றி, கிளிப்பன்றியா, செம்மையா இருக்கு. சோம்பேறி பசங்களா? அடே டேய் சொன்னதா டேல் ஹெட் பா யாத்தி. ஏ சிங்க தலை முயலாண்டா அது. சிங்க தலை முயல் இது நல்லா இருக்குப்பா. ரெக்ஸ் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. முயல் மாதிரி தெரியல எனக்கு, என்னமோ ஏதோ பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கு. மினி ரெக்ஸ், மினி ரெக்ஸ், மினி ரெக்ஸா? சண்டை போடுது ஒரு கோசுக்கா. இந்த ரோலக்ஸ் பாயோட தம்பி ரெக்ஸ் பாய் இவரு. நல்லா இருக்கு. நம்ம டவல் மாதிரியே இருக்கு பாரு, நம்ம யூஸ் பண்ற டவல் யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரியே இருக்குல்ல அதோட ஸ்கின்னு. நல்லா இருக்கு. கையை உள்ள விட நம்ம மேல இதுக்கா கையை உள்ள விட்டுறாத. வாவ், நான் போடுறது செம்மையா இருக்குடா. நீ பாரியா ஒண்ணு விட மாட்டேங்குதுடா. மூச்சிலே தெளிச்சு விட மாட்டாங்க. அப்பா சும்மா கையை மேல தூக்கு. இங்க சாப்பாடு போட எல்லாம் வருது மந்த சைடாக்கு. எல்லாம் இங்கதான் போறது. வேற லெவல், வேற லெவல் பொண்ணு. ஏன்பா ஷேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம், செம்மையா இருக்கும். கையை தூக்கோட வந்துருக்கு. ஏமா சார் மீன் வகைகளை பார்க்கலாம் வாங்க. வா இதுதான் அப்ப இருந்து அந்த போஸ் கொடுக்குது. பிளாக் பஸ்ட், ஏய் ஜெல்லி ஃபிஷ். இதெல்லாம் புக்ல பார்த்தது. ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் புக்ல பார்த்தது. ஆமா இது பாருங்க லாப்ஸ்டர். இப்படி நுழைஞ்சுக்கும் பாரு, ஏதாவது ஏறா வந்துச்சுன்னா பிடிச்சிட்டீங்க. ஆமாடா மாதிரி இது என்னதுமா? ஃபைன் ஒரு மீன் செத்து போச்சுப்பா. அப்பா வேற மாதிரி இருக்குங்க. என்னப்பா எல்லாமே நான் புக்கில் பார்த்தது. புக்கு போயிட்டு இப்படியாக வருது. செம்மையா இருக்குடா அது. அந்த செட்டப் நல்லா இருக்கு. இதான் இது உள்ள போயிடுச்சு. இங்க ஒரு இந்த சைனாக்காரங்க மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸ்கேட் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. गाइस செம்ம அருமையா இருக்குது, நல்லா இருக்கு. வந்து குழந்தைங்கலாம் வந்து காட்டுங்க, வேற மாதிரி இருக்கு. நல்லா
நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க உள்ள. எல்லாமே அருமையாக இருக்குது. அதுக்கு இது தண்ணியில் இருக்கிறதுக்காண்டி அதை ரெடி பண்ணி அது ஒரு வகையான கோட்டிங் போட்டு. ஸ்ட்ராபெரி இது ஃபுட்டு மாதிரி நினைக்கிறியா? அங்கே பாரு அது பேர் ஸ்ட்ராபெரி கேக்கா. அது நம்ம வீடியோவில் பார்க்கல நேராக மொபைலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. ப்ளூ ரிங். இந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி நினைக்கிறேன். எல்லாம் ஏசி போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கடா. இது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. அதேமா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? என்னதான் எவ்வளோ காஸ்ட்லியான மொபைலில் நம்ம அந்த வீடியோ எடுத்தாலும் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி வராது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு. ஏப்பா இந்த மீனை நம்ம எல்லாம் டார்கெட் பண்ணி சாப்பிடணும்னு. என்னடா அது அடிபட்டுருதா? சண்டை போட்டுருக்கு புண்ணாயிருக்கு. ஏன்டா கோபால சண்டை போடாமல் இருக்க வேண்டியதானே? அடிச்சு வாயெல்லாம் புண்ணாக்கிட்டு இருக்கியா? ஏய் மாப்பிள்ள இவங்க போகட்டும், அப்புறமா நம்ம நீங்க சரியா மறுட்டு போய் எல்லாரும் இருப்பாங்க போல. டைகர் ஷார்க் தெரியும் அதெல்லாம். அம்மா அது கண்ணுகிட்ட கொண்டு போவே பயமா இருக்கு. இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. போலாமா? இது செம்மையா இருக்கு. டயர் ஒல்லி பாக்க யானை சைஸ் முட்டை வரையில ஆகாது. அம்மா முட்டை மினி காஃபே எல்லாம் இருக்கு. ஆனா யாரும் இல்ல. ஹேட்சரி. அப்பா இது என்னன்னு பாத்துட்டு வருவாங்க. ஹேட்சரி என்னடா இக்குவான். அப்பா இங்க பாருங்க. அடை காப்பகமா? அடை காப்பகம்னா முட்டை கோழி முட்டை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இக்குபென்டர்ல வச்சிருக்காங்க. இது எதோடது? வேற லெவல்ப்பா. பெரிய குஞ்சு வகைகள். அது வந்து 1 வார வயதுடைய குஞ்சுகள். அதான் கொஞ்சம் அந்த அங்க பார்த்தா தெரியுமா கோழி வகைகள் அதோடது நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். ஏதோ சேல்ஸுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பா பாம்பு வகைகள். என்ன வந்து நம்மளுக்கு ஹாம்ஸ்டர். எலி ஹாம்ஸ்டர் அங்க பாரு. இது அழகா இருக்குது. இது ஹாம்ஸ்டர்மா? ஆனா அந்த செட்டிங் செம்மையா இருக்கு. இது என்னது? நல்ல நல்ல இன்ஜினியர். முள்ளமன்றி. அப்பா முள்ளமன்றி. இங்க ஹெட்ஜ் டாக் முள்ளமன்றி. இப்ப எடுத்து வைக்கிற வீடியோ தான். ஆனா இந்த மெயின்டெனன்ஸ் கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு தெரியல. இருக்குன்னு வேண்டிக்குவோம். எல்லாத்தையும் கேட்டுக்குவோம். அனுமதி இல்லை. சின்ன பாம்பு. பாம்பு பாம்பு இதெல்லாம் கேமரால அதிகமா பார்த்தா தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் லைவ்ல பார்த்தா தான் நம்மளுக்கு. ஆமாப்பா ராஜா வாழ்க்கை வாழுது. அப்பா ஆமையை பாத்தீங்களா? அதே பாம்பு தான்டா. அங்க பார்த்தா அப்பா ஆமை வகைகள் போடு. அம்மா இதெல்லாம் ராஜா வாழ்க்கை வாழுது. அங்க வர உயிரோட இருக்காப்பா. ஆமாப்பா பிளாஸ்டிக் நினைச்சு எங்க பாரு. அப்படியே ராஜா வாழ்க்கை வாழுதுமா. அது அம்மா அது நீந்திக்கிட்டே இருக்கு பாரு. அது நீந்திக்கிட்டே இருக்கு பாரு. அது நீந்திக்கிட்டே இருக்குப்பா. ஓ காலம் மரக்கட்டை கடியில இருப்பா. அந்த சைடுல அங்க ஒரு பாம்பு. வேற எங்க பாம்பு? 3 பாம்பு பார்த்துட்டேன். அம்மா இது பாரு தண்ணியில் நல்லா வேகமா தான் நீந்துதானே. டைவ் அடிக்க போறப்ப பாம்பு பாம்பு இந்த இங்க இருக்கு பாரு. அம்மா 2வது பாம்பு வந்தா அடியிலடா. எங்கடா? இந்த அதுக்கு இங்க அதோட சேர்த்தா 3 பாம்பு. செம்மையா இருக்கு. எல்லோ கலர் இருக்கு. இது இல்லாம அங்க பாருங்க. அங்கதான் மேட்ரே இருக்கு. கிளி இனங்கள் குயில் இனங்கள்ங்கிற மாதிரி ஏதோ கையெல்லாம் கழுவணும் போலப்பா. பார்ப்போம். மரம் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. ஆனா மரத்துல நேச்சுரலா இணல் இருக்கும். ஆனா இது நேச்சுரலா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா இணல் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ சானிடைசிங் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போகணும். சானிடைசிங்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஆமா கீழே வந்து நம்ம ஷூ அதில் இது பண்ணணும். ஷூ இதுலையா? ஓகே பண்ணலாம். எப்படிப்பா உள்ள பாருங்க. ஆனா வீட்ல எல்லாம் இந்த மாதிரி சோறு கட்டினா இந்த மாதிரி இந்த அக்கா அந்த பக்கம் பேசுறாங்க எல்லாம் கேட்கும். அக்கா
இதை ஓப்பன் பண்ணணும், ஏன்னா கிளி பறந்து. அதை லாக் பண்ணிட்டு திறந்ததுக்கு அப்புறம் உள்ள கை நீங்க பேட்ஸ் கைக்கே வரும். சரி வா. ஐயோ இந்தமா அட அவ கையில வச்சிருக்க. அட லூசியா. தேங்க் யூ பா. ஓகே ஓகே. கை எப்படி வச்சுக்கிட்டு நீட்டுங்க வரும். காணோம். வரும் பாருங்க. இல்ல மரத்துல ஏறிக்கிச்சுடா. அதுக்கு பசி இல்ல போல. இப்படி பண்ணி புட்டிங்களே. என்னடா ஒன்னையும் காணோம், இறைய வேற கொடுத்து விட்டாங்க. சேப்ப கீழே போட்டுருங்க. இந்த போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு தான் போய் மேல உட்காந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்பா இது வந்து குறிஞ்சி ஃபாரஸ்டாம்பா, எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்ப அங்க இருக்கு பாருங்கப்பா, அதுக்கு கொடுங்க. அதாவது நம்ம தொன்மையான இதுல வர மாதிரி ஐநிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற விஷயத்த வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குறிஞ்சி இருக்கு. ஆமா நம்ம குறிஞ்சில நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா. ஏய் இவங்களே நல்லா தின்னு கொளுத்து போயிருக்காங்கடா. ஏய் ஒரு பையிலும் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. நீ என்னைய கோர்த்து வருவாங்க. வருதுடா அங்க வந்துச்சுடா. வருது. பயப்படல, நீ கை நீட்டினாதான் சாப்பிடும். கை நீட்டு. இங்க அம்மாட்ட கூட கிட்ட கொண்டு போய் பறக்க மாட்டேங்குது பாரு. இந்த அளவுக்கு எல்லாம் கீழே இருக்குன்னா பழக்கி வேற வழி இல்லையே. ஆடினாதான் சோறு அப்படிம்பாங்க. அதனால முல்லை. அடுத்து முல்லை. எங்கப்பா? முல்லை. முல்லை நிலத்துக்குள்ள போறோமா? ஆமா. ராஜராஜ சோழன் உள்ள இருக்காரு. வா. என்ன உனக்கு சொல்றது? இந்த பசுமைக்கும் அதுக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல? வேற இதோட இப்ப நம்ம முல்லை காட்டுக்குள்ள போறோம். வாங்க போலாம். உள்ள குருவிங்களா, அதாவது கிளி, நிறைய பறவை இனங்கள் வந்து உள்ள இருக்குது. இதெல்லாம் வெளியில போகாத அளவுக்கு இதை சேஃப்டியா பண்ணிருக்காங்க. ஆமா பக்கவா இருக்கு. ஆனா உள்ள சேஃப்டியா அலோவ் பண்றாங்க. நல்லா இருக்கு பார்க்க. குழந்தைங்கலாம் கூட்டு வரலாம். மருதம். இதான் மருத நிலமா? ஆமா. இங்க ராஜராஜ சோழன் தம்பி இருக்காரு. வாங்க போவோம். ஈவினிங் தான் வரும் போல எல்லாம். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாம் நைட்டே சாப்பிட்டுருக்கோம். அழகா உட்காருது. அதுவே ஏறுதுப்பா அழகா. கை இங்க வந்து சாப்பிடு. வீடியோ கிளியரா இருக்கா? கடவுளுடைய படைப்பு அதான் பாருங்க. அதுல 2 ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப்ல வச்சு அழகா நவுத்துது. இப்படி கிராஸ் பண்ணிட்டு இங்கிட்டு வாங்க. ஆப்போசிட் கிராஸ் பண்ணிட்டு. ஆமா இல்ல ஹைலைட் அதான் பாத்துக்கோங்க. கடிச்சிருச்சா? ரொம்ப இது பண்ணக்கூடாது. சும்மா லேசா சவுண்ட் விடுது. ஆன்ல இருக்க இல்ல அழகா இருக்கானே. என்ன இது? பாருங்க அது அது இதுக்குள்ள அழகா இருக்கு. இது கலரே செமையா இருக்கு. இது மாதிரி வந்தீங்கன்னா அங்கேயே ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபீட் பண்ணுறது ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே வந்து நம்மளே உணவு ஃபீட் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டு இருந்தால் மட்டும்தான் கைக்கு வரும், வேறு தான் வராது. இது ஒழுங்காக உட்காரல. அது இது ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காது நினைக்கிறேன்.
என்னடா என்னைய மறைக்கிற? அப்பாடா எஸ். கோபாலு என்னடா ஓடிட்டு வச்சிருப்போ. ஷாண்ட அந்த கடலுடைய இது இருக்குல்ல, குறிஞ்சி பார்த்தாச்சு, முல்லை பார்த்தாச்சு. நம்ம ஷிப் இருக்குல்ல, கப்பல்ல, அந்த ஷிப்போட ஸ்டேரிங்கோட ஸ்டைல் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். அப்படியே வந்து அடுத்து வந்து நெய்தல் அந்த கான்டெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து நம்ம மணல் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கடலுக்கு உள்ள இருக்கும் ஆக்சுவலா. ஏன்பா அந்த ஒரு இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா டக்குன்னு அப்படியே அட்மாஸ்பியரே மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அங்க அவ்வளோ கிரீனா இருந்துச்சு. அப்படியே இந்த ஒரு பாட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. இது வந்து ஒரு லைட் ஹவுஸ் செட்டிங்கு. ஒரு லைட் ஹவுஸ் செட்டிங் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறையா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட இது. என்னடா சாப்பிடுமா? நீ சாப்பாடு தானே வந்த? கிளம்பி சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. ஆமாம், அங்கே சுறா இருக்கு பாருங்க ஜெனி. சுறா இல்லை, திமிங்கலம். கடை. ஆமாம், திமிங்கலமா ஏதோ ஒரு காரம். பெரிய பெரிய ஃபிஷ்ஷை வந்து அங்கிட்டு இங்கிட்டு வாழும் அங்கிட்டு தலையும் தெரியுற மாதிரி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம இது மிஸ்ஸு இது பண்ணுறது ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அது மாதிரி ஆக்டோபஸ். நல்லா இருக்கு. வா, அப்புறம் ஃபிஷிங் ஏரியாவில் பார்த்தோம்ல, நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் மொத்தம். அஜய் விட குட்டி பிள்ளையா இருந்தாங்கன்னா 150 வாங்கிக்கிறாங்க. இவன் தம்பிக்கு வந்து பெரிய ஆள் ரேட்டே போட்டாங்க. ஆனாலும் கொடுத்த காசு ஒருத்தர். இது வந்து பிரமிடு ஸ்டைலு. பரவாயில்ல, நல்லா எல்லாமே பிரமிடு மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா, அந்த அடுத்து வந்து பாலை. ஆமா, டெசர்ட்டாப்பா. டெசர்ட்டுக்கு போறோம் நாங்க. ஏத்த மாதிரி கொடுக்கலாம் வச்சிருக்கோம். கள்ளிச்செடி வச்சிருக்கோம்ப்பா. கள்ளிச்செடி வச்சிருக்கோம். கள்ளிச்செடி இந்த நடுவுல ஒரே ஒரு வேப்ப மரம். சரி, நார்மல் செடி. முன்னாடி போறியா இதுலையா? இப்போ வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதோட செக்மெண்ட் முடிஞ்சு வெளியில போறோம். அடுத்த யூனிட் அங்க போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அக்கா, உங்க பேரு? வனிதா அக்கா தான் எங்க ஸ்டாஃபா இருக்கிறாங்க. அக்கா பர்மிஷன் இல்லாம வெளியில போக முடியாது. என்னப்பா சாப்பிடுங்க? எங்க அஜய்க்கு ஏதாவது வேணுமா? இங்க வந்து கேண்டீன் இருக்கு, ஃபுட்டெல்லாம் இருக்கு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு தனியா ஒரு யூனிட் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து தனியா நம்ம பே பண்ணிக்கணும். பே பண்ணா மட்டும்தான் இங்க விளையாட முடியும். அஜய் வந்து பேஸ்கெட் பால் விளையாட போறாரு. போலாம். போடுறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்க்கு, அப்படி இல்லாமல் 70 திரையரங்கம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரென்த் அவுட்ரு வரையுமே இருக்குது. ஆனால் செம்ம க்ரௌடு. சண்டே அன்னைக்கு வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெளியிலே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி தான் ஆகுது. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து ஃபுல் ரோவுமே இங்கே நம்ம மெயின் ரோடு வரையுமே ஃபுல்லாக இருக்குது. செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ கும்பல் இருக்க தான் செய்யும். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் அமைப்பு, ஆட்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. இந்த சேனல் வழியாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் சண்டே அன்னைக்கு வந்து முன்பதிவு பண்ணிட்டு வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருந்தால் பண்ணி வைங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுங்க. ஓகே.